பாஜகவோடு சேர்ந்தால் அந்த கட்சி நாசமாக போய்விடும் என்கிற காரணத்தினால அதிமுகவை காப்பாற்றுகிற நோக்கத்திலே தான் கூட்டணி வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். பாஜக தனிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதையும் அண்ணாமலை விரும்புகிறார். இதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு அவர் செய்கிற நன்மைகள் சொல்கிற போது அண்ணாமலையை நாம் இவ்வளவு காலம் திட்டிவிட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு வருகிறது. அவருக்கு 40 வயது, திமுக கூட்டணிக்கு 40 எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய பொருத்தம் வந்திருக்கு. ஒரு திரு பொருத்தம்னு சொல்லலாம். அதை ரொம்ப அருமையான ஒரு பொருத்தத்தை 40 தொகுதியை வெற்றி பெற வைப்பதற்காக திமுகவிற்கு இவர் 40வது பிறந்த நாளையும் கொண்டாடுறாரு. ஹெச்ராஜா அவர்கள் பட்டாசு வெடித்தது இன்னமும் கூட வைரலா அவ்வளவு இதா போச்சு. அவர் எதுக்கு பட்டாசு வெடிச்சாரு? மோடி பிரதமர் ஆனாருங்கிறது என்று பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மை அது கிடையாது. அண்ணாமலை தோற்ற உடனே அந்த செய்தி வந்த உடனே ஒரு ஹெச்ராஜா பட்டாசு வெடிச்சாரா இல்லையா? ஒரு சிறு குழந்தையுடைய துள்ளல், ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது. நீங்க ஆமா, தாமரை பூவிலே தண்ணீர் ஒட்டாது என்பது விஞ்ஞானம். தாமரையிலே தமிழர்கள் ஒட்ட மாட்டார்கள் என்பது தேர்தல் விஞ்ஞானம். மாநில கட்சிகளை மொத்தமாக சூறையாடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் விலக்கி வாங்கி வேறொரு ஆட்சியை உருவாக்கிய இவர்கள் கடைசியா இந்த ரவுடிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அருவா எடுத்தவனுக்கு அருவாவில் தான் சாவு. அதனால மாநில கட்சிகளை அழித்தவர்களுக்கு மாநில கட்சிகளிடமே அவர்கள் குடுமி மாட்டி கொண்டு விட்டது. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய சமூக அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் பல புயல்கள் எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இருக்கு. திமுக கூட்டணி 40 வெற்றி பெற்றுட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. இப்போ தோற்ற முகாம்குள்ள பலவிதமான சண்டைகள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சவாலே விட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, கனிமொழி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா இருந்தார், கருணாநிதிக்கு பிள்ளைங்கிறதுனால அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்படி கிடையாது, இல்லை எங்கள் அப்பா சாதாரண பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. 2026 பாஜக ஆட்சி அமைக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு சபதம். எப்படி பார்க்குறீங்க? ஆடத் தெரியாதவள் திருக்குணலாக இருக்கிறது என்று சொல்வதை போல அண்ணாமலை 40 தொகுதிகளிலையும் திமுக தோற்றுவிடும், கழகங்கள் இல்லாத ஆட்சி என்றெல்லாம் அவர் பேசினார். கொஞ்சம் பேச்சாடா பேசுனிய அப்படின்னு சொல்கிறது மாதிரி அளவுக்கு மீறி வரம்பு மீறி எல்லாம் பேசினாங்க. கடைசியில் முடிவு வந்ததற்கு பின்பு அந்த கட்சியினுடைய தலைவரே தோற்றுவிட்டார். எனவே அவங்க பண்ண பில்டப் பூராமே கிரிமினல் வேஸ்ட்டாக மாறிடுச்சு. அதனால் அவர்கள் இந்த மாதிரி அதாவது கனிமொழி அவர்கள் திமுக தலைவரினுடைய மகளாக பிறந்திருக்கலாம். பிறப்பு என்பது நாம் தேர்வு செய்கிற ஒன்று அல்ல. அவர் எடுத்தெடுப்பிலே ராஜ்யசபாவிலே கூட ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் மக்கள் மன்றத்திலே ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்த போதும், ஏற்கனவே அங்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கான அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த போதும் மக்களில் ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்ட காரணத்தினால தான் ஒரு 3.5 லட்சம் வரைக்கும் வித்தியாசங்களில் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அந்த அளவிற்கு மக்களால் விரும்பப்படக்கூடிய அளவிற்கு கனிமொழி அவர்களுடைய அரசியல் எளிமையானதாக இருந்திருக்கிறது, யதார்த்தமாக இருந்திருக்கிறது. தங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் வெற்றி பெற முடியுமே தவிர தலைவர்கள் வீட்டினுடைய பிள்ளைகள் எல்லாருமே வெற்றி பெற்று விட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய அரசியல் அணுகுமுறை, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் மக்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் பெற வேண்டும். ஆனால் என்ன சொன்னாங்க, பாஜக வளர்ந்து விட்டது, 5 to 15 தொகுதி வரைக்கும் வெல்லும் என்றெல்லாம் சாணக்கியாங்கிற ஒரு உலக மகா புருடா சேனல்ல எல்லாம் சொன்னாங்க. 17 சீட்டு வரைக்கும் போகும், 15லேருந்து 17. இப்படியெல்லாம் தவறான கருத்துக்களை பொய்களை வதந்திகளை தொடர்ச்சியாக இவர்கள் பரப்பியவர்கள் வெக்கமே இல்லாமல் இன்றைக்கு மாற்றி பேசுகிறார்கள். எந்த அளவிற்கு எக்ஸிட் போல் என்கிற பெயரிலே ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினார்கள். நாமெல்லாம் அதை குறித்து பேசினோம். அப்போ முழுக்க பொய்களால் ஒரு சாம்ராஜ்யத்தை இவர்கள் கட்டமைத்தார்கள். அது அத்தனையுமே என்ன ஆகிவிட்டதுன்னா, அது மாணிக் தாகூர் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. விடியல் விட்டால் நட்சத்திரங்கள் மறைந்து விடும் என்று சொல்வதை போல இவர்கள் பொய்கள் எல்லாம் வெளுத்து போய்விட்டது. அண்ணாமலை நேரடியாகவே திமுக காரர்களுக்கு அவர் ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் நீங்கள் பாவப்பட்ட ஆட்டை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க அப்படின்னு சவால் விட்டு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தேர்தல் தோல்விக்கு பிறகு நேரடியாக திரும்பவும் அதிமுக இல்லை பாஜக திமுகன்னு வடிவமைக்க விரும்புகிறாரா? இல்லை, மக்கள் மன்றத்திலே அவர்கள் தோற்று விட்டார்கள். நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, அதாவது வடிவேல் ஜோக் மாதிரி தான், நானும் ரவுடி தான் வண்டியில் ஏற்றிட்டு போங்கடா என்று சொல்கிறது தான். அது எப்படி உன்னை ரவுடின்னு நான் நம்புறது அப்படின்னு கேட்குற மாதிரி முழுக்க அவர்களால் அரசியல் செய்ய முடியவில்லை. மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து அவர்கள் தமிழக மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தால் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள்.
அதற்கான சாத்தியங்களை வந்து, அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஏதாவது ஒன்றையாவது வந்து அண்ணாமலை செய்திருக்கிறாரா? ஏதாவது வந்து மத்திய அரசாங்கத்திடம் வந்து தமிழ்நாட்டுக்கான செயல் திட்டங்கள் எதையாவது வந்து பெற்று தந்திருக்கிறாரா என்று கேட்டால் எல்லாமே பூஜ்ஜியம். அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட்டும் பூஜ்ஜியமாக வந்திருக்கிறது. அதனால் இப்பொழுதும் மட்டுமல்ல, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அவர்களால் வர முடியும். எவ்வளவு தான் நீங்கள் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் சொல்லுவாங்க. அதுதான் நடந்திருக்கிறது அவர்களுக்கு. அவர்கள் அதாவது தாமரை பூவிலே தண்ணீர் ஒட்டாது என்பது விஞ்ஞானம், தாமரையிலே தமிழர்கள் ஒட்ட மாட்டார்கள் என்பது தேர்தல் விஞ்ஞானம். அதைத்தான் நிரூபித்திருக்கிறது. அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் என்ன மோதல்? ஏன்னா அண்ணாமலையே டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு போயிட்டாங்க. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு மாதிரி பேசுகிறாரு, தமிழிசை வேறு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதில் இன்னும் ஒரு உச்சத்துக்கு போய் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகளை நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் வந்து மற்ற தலைவர்கள் குறித்தெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு எழுத முடியாது, ஒரு முன்னாள் தலைவராக மாநில தலைவராக நான் உங்களை எச்சரிக்கிறேன், ஒழுங்காக பார்த்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அண்ணாமலையுடைய வாரம் தமிழிசையை கண்டு பயப்படுதா இல்லை அவங்கள டார்கெட் பண்ணுதா? நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது அண்ணாமலைக்கு போட்டி வந்து திமுகவில் இல்லை, ஏன்னா அவர் சமபலத்தோடு இல்லை. அவருக்கு போட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே தான் போட்டி. அதனால தான் அவர் ராகவன் என்பவரை வந்து ஒரு பாலியல் வீடியோவை வந்து வெளியிட்டு பரவசத்தை வந்து மக்களுக்கு உருவாக்க முயற்சி செய்தார். ஒரு போலீஸ் வேலையை வந்து அவர் யூனிஃபார்மை கலட்டினதுக்கு பின்னாடியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்பதற்கு பல சாட்சியங்கள் இருக்கிறது. சொந்த கட்சிக்காரனுக்கே வந்து அவர் சூனியம் வைக்கிற வேலையை பலமுறை செஞ்சுருக்கிறார். இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களை வந்து ரொம்ப உயரத்தில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாட்டி கூட்டு வந்து தென் சென்னையில் தெருவில் நிப்பாட்டி அவரை தோற்கடித்திருக்கிறாரு. அதனால் அவங்க பாட்டுக்கு ஆளுநராவது இருந்திருப்பாங்க. இந்த கட்சியில் வெல்ல முடியாது என்பது ஒரு அடிப்படையான விஷயம், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதனால் மீண்டும் ஒரு வேளை வந்து அவர் தோற்றுப்போன காரணத்தினால மாநில தலைவருக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கிறது. அதை கெடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கம் வந்து அண்ணாமலைக்கு இருக்கிறது. எனவே உட்கட்சி பூசலை மையமாக வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடுகிற இந்த விளையாட்டு தான் வந்து இது எல்லாமே, இந்த பேட்டிகள் எல்லாமே. இல்லை, இப்போ அண்ணாமலை குறிப்பிடுறாரு, இனி எக்காலத்திலும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக ஆவேசமாக பேசியிருக்காரு. நாங்கள் தான் அதிமுகங்கிறது இனிமேல் களத்தில் இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருமுனை போட்டியாக தான் இது மாறப்போகிறது அப்படின்னு 11% வாக்கோடு அவர் சொல்கிறார். அப்படின்னும் போது தமிழிசை அப்படிலாம் சொல்ல முடியாது, 26 போது அப்போ தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையினுடைய கருத்தை கேட்கும்போது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணுங்கிற விஷயத்துக்கு வராங்கல்ல. அப்போ திரும்ப அவங்க ஒரு கால்கோல் பதிக்க விரும்புகிறாங்களான்னு ஒரு எண்ணம் வருது இல்லை? அண்ணாமலை அடிப்படையிலே வந்து என்னதான் பாஜக கட்சியிலே போய் அவர் வந்து பதவியில் இருந்தாலும் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு திராவிட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால திராவிட இயக்கத்திற்கு ஆதரவாக அவர் இருக்கிறார். ஏன்னா பாஜகவோடு சேர்ந்தால் அந்த கட்சி நாசமாக போய்விடும் என்கிற காரணத்தினால அதிமுகவை காப்பாற்றுகிற நோக்கத்திலே தான் கூட்டணி வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். இது எடப்பாடி பழனிசாமி இவரும் பேசி வச்சு ஒரு டீலிங்கில் அது போடுதா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அதிமுக வந்து வீணாக போயிடக்கூடாது என்று அண்ணாமலை கருதுகிறார். பாஜக வந்து தனிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதையும் வந்து அண்ணாமலை விரும்புகிறார். இதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு அவர் செய்கிற நன்மைகள் சொல்கிற போது அண்ணாமலையை நாம் இவ்வளோ காலம் திட்டிவிட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு வருகிறது. இல்லை, அப்படி நீங்கள் அவரை திராவிட இயக்க குடும்பம் அப்படின்னீங்கன்னா இல்லை, இதை நான் சொல்லலைங்க. அவருக்கு வந்து ஜூன் 4 தேர்தல் என்னங்கிற போது அவருக்கு பிறந்த நாள் சுவரொட்டி ஒட்டினதுலாம் நீங்கள் பார்க்கல. நீங்கள் சென்னையினுடைய அந்த பரபரப்பான அண்ணா சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த மவுண்ட் ரோடு முழுக்க திராவிட செல்வனே அண்ணாமலை வாழ்க, 40 வயதாகி விட்டது, அவருக்கு 40வது பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்கள், திராவிட செல்வனேன்னு போஸ்ட் அடித்தாங்க. அப்போ திராவிட இயக்கம் வந்து நல்லா இருக்கணும்னா பாஜக தனிமைப்பட வேண்டும். பாஜக தனிமைப்படணும்னா அண்ணாமலை தான் தலைவராக இருக்கணும். சரியான முடிவு எடுத்திருக்கிறார் அவர். எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியும்? அவருக்கு 40 வயது, திமுக கூட்டணிக்கு 40 பத்தியலா எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய பொருத்தம் வந்திருக்கு. ஒரு திருப்பொருத்தம்னு சொல்லலாம். அதை ரொம்ப அருமையான ஒரு பொருத்தத்தை 40 தொகுதியை வெற்றி பெற வைப்பதற்காக திமுகவிற்கு இவர் 40வது பிறந்த நாளையும் கொண்டாடுறாரு. சிறப்பானதாக இருக்கிறது நீங்க சொன்ன கருத்து. ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக என்ன போது, ஹெச்ராஜா அவர்கள் பட்டாசு வெடித்தது இன்னமும் கூட வைரலாக அவ்வளவு இதாக போச்சு. அவர் எதுக்கு பட்டாசு வெடிச்சாரு? மோடி பிரதமர் ஆனாருங்கிறது என்று பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மை அது கிடையாது. அண்ணாமலை தோற்ற உடனே அந்த செய்தி வந்த உடனே ஒரு ஹெச்ராஜா பட்டாசு வெடிச்சாரா இல்லையா? ஒரு சிறு குழந்தையினுடைய துள்ளல், ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது. நீங்க ஆமா, அண்ணாமலை முழுக்க பிராமண லாபிக்கு எதிரான வேலை திட்டத்தை கமலாலயத்திற்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். பிராமண எதிர்ப்பை வந்து நீங்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கமலாலயத்திற்குள்ளே இருந்து கொண்டு கூட நீங்கள் பிராமண எதிர்ப்பை செய்யலாம் என்பதற்கு ஒரு நடைமுறை உதாரணத்தை வந்து அண்ணாமலை காட்டியிருக்கிறாரா இல்லையா?
அதனால வந்து என்ன செய்யறாங்க, அங்கே ஒரு ஆரிய திராவிட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அண்ணாமலை தோற்ற ஒரு இனிப்பான செய்தி கிடைத்த உடனே எல்லாருக்கும் இனிப்பை பரிமாறி பட்டாசுகளை வெடித்து மிகப்பெரிய கொண்டாட்டத்தை வந்து எச் ராஜா அவர்கள் கொண்டாடி இருக்கிறார். அதாவது இங்கிறது 0 சீட்டு போனாலும் அப்ப அவங்களுக்கு கொண்டாட்டம்ங்கிறது அவங்க கட்சி ஆல் இந்தியா லெவலில் ஜெயிச்சதுக்காக இப்போ கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அதுங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும், இதுதான் எச் ராஜாவுடைய கொள்கை. அதனால் அவர் சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கிறாரு. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதாவது மொட்டை தலையில் வேண்டுமானால் முடி முளைக்கலாம், வழுக்கை தலையில் வந்து முடி முளைப்பதற்கு வாய்ப்பில்லை. சில பேர் நட்டு வைக்கிறோம்னு சொல்கிறான், அது எந்த அளவுக்கு வளரும் தெரியாது. இந்த வழுக்கை தலையிலே வந்து முடி நடுகிற வேலையை சில பேர் செய்கிறான் இல்லையா, அதுதான் பாஜகவை தமிழ்நாட்டிலே முளைக்க வைக்கிற வேலை. அது நடைமுறைக்கு சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு அண்ணாமலை ரொம்ப பேசுனதுனால தான் கூட்டணி உடஞ்சுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருவேளை நாங்கள் சேர்ந்துருந்தால் 30லேருந்து 35 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருப்போம், அந்த தம்பி தான் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு பழியை அண்ணாமலை மேலே போட்டிருக்கிறார். இப்படி அண்ணாமலை மேலே பழியை போட்டுட்டு பாஜகவோட உறவுக்கு பிளான் பண்ணுறாங்களா? எங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள், மறுபடியும் அமலாக்கத்துறை ஏவி விடாதீர்கள், வருமான வரித்துறை அனுப்பி விடாதீர்கள் என்று வேலுமணி வந்து மறைமுகமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறைமுகமாக இதுக்கு காரணம் வந்து மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது, அண்ணாமலை தான். ஆனால் அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னா, அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு போராடுகிற இடத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் இனிமே வந்து பழைய மாதிரிலாம் ரெய்டு அனுப்ப சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அதிகாரியை ரெய்டுக்கு போவாங்களாங்கிற சந்தேகமும் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சி எப்பொழுது கவிழும் என்கிற நிலைமையும் அங்கே இருக்கிறது. அன்னை எப்போ சாவேன் தின்ன அப்போ காலியாக என்று சொல்வதை போல பாஜகவினுடைய நிலைமையே வந்து இன்றைக்கி என்னென்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் சமீபத்திலே வந்து மோடியை சந்திப்பதற்கு, கூட்டணிக்கு முன்பு சந்திப்பதற்கு டெல்லிக்கு போனப்போ அவரை சந்திக்க மறுத்து விட்டார் மோடி. இப்பொழுது சந்திரபாபு நாயுடினுடைய தரிசனத்திற்காக மோடி காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதை போல ஒரு மறுசுழற்சி வந்திருக்கிறது. அதனால் மாநில கட்சிகளை மொத்தமாக சூறையாடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வந்து விலக்கி வாங்கி வேறொரு ஆட்சியை உருவாக்கிய இவர்கள் கடைசியாக வந்து இந்த ரவுடிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அருவா எடுத்தவனுக்கு அருவாவில் தான் சாவு அப்படின்னு. அதனால் மாநில கட்சிகளை அழித்தவர்களுக்கு மாநில கட்சிகளிடமே அவர்கள் குடுமி மாட்டி கொண்டு விட்டது. அதனால் பாஜக என்று வந்து ஒரு பெரிய பதைப்பிலே தான் ஆட்சியை வந்து இனிமேல் நடத்த முடியுமே தவிர, பழைய மாதிரி வந்து சட்டங்களை இயற்றவும் எங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லுவோம் என்கிற கருத்தெல்லாம் இனி நடைமுறைக்கு சாத்தியமில்லை. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள், ஒரு சின்ன பையன் ஜெயிக்கணும்னு கூட உங்களுக்கு மனசு வரலையா, ஏன் இப்படி திட்டமிட்டு சதி செய்து என் மகனை தோற்கடிச்சிட்டீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. சின்ன பையனை ஜெயிக்க வைக்கலையா என்று கேட்பதன் மூலமாக தன்னுடைய மகனை அவர் மைனர் என்று சொல்ல விரும்புகிறாரா, தேர்தல் ஆணையத்தை திட்டுகிறாரா, ஓட்டு போடாத மக்களை திட்டுகிறாரா என்று பார்த்தால் அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 50 வருஷமாக நீங்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சின்ன பையனை இந்த பக்கம் விட மாட்டீங்களா சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்து தேர் திருவிழா நடக்கிற இடத்துல குச்சி வச்சு வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அழுத குழந்தைக்கு வந்து தேற்றுவதற்கு சொல்வதை போல இருக்கிறது. இது ஜனநாயகம். விஜயகாந்த் சிறந்த நடிகராக இருந்திருக்கலாம், அல்லது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். அதற்காக அவருடைய மகனுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறது ஒரு மூட நம்பிக்கை. அது அப்புறம் விருதுநகர் தொகுதிக்கும் அவங்களுக்கு என்ன நடைமுறையில் தொடர்பு இருக்க முடியும்? அவர் வந்து அந்த காலகட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமங்கலத்தில் வந்து அவர் பிறந்தார் என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் என்ன நடைமுறையில் இன்றைக்கி என்ன தொடர்பு இருக்க முடியும்? மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு என்ன அங்கே வந்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் என்பது ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தா தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இப்போ அவ்வளவு லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு நடுவில் அத்தனை பேருடைய நம்பகத்தன்மையும் பெறுவதற்கு விஜயகாந்துக்கு மகனாக இருந்தாலே போதுமானதா? அது களப்பணி வேண்டாமா? தேமுதிக என்கிற கட்சி வந்து நடைமுறையில் வந்து இல்லை. அது விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற போதே 1.5% குறைவான வாக்கு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க. அதனால் கட்சி காலாவதியாகி ரொம்ப நாளாகிடுச்சு. அது ஒரு எக்ஸ்பைரி டேப்லெட் மாதிரி இருக்குது, தூக்கி போடாமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இன்னும் வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறது மூலமாக ஜனநாயகத்தை பற்றிய குறைந்தபட்ச ஞானம் கூட பிரேமலதாவுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது குழப்பமாக இருக்கிறது. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.